அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ரொம்ப நல்லா போச்சு. நிறைய பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதே மாதிரி 2006 ரொம்ப நிறைய பெரிய மாற்றம் எல்லாருக்கும் வரணும். ரொம்ப அமைதியான, மகிழ்ச்சியான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வருஷமா இது இருக்கணும்னு விரும்புறோம். 2027 ஏதாவது மாற்றம், அதாவது கடந்த ஆண்டை விட என்ன மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சார், கோல்டு தான் பயங்கரமா ஏறி இருக்கு. அது கொஞ்சம் இறங்கினா நல்லா இருக்கும். மற்றபடி ஜஸ்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது ஹெல்த்ல தான். ஸோ 2026 ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா இருக்கணும். எல்லாருமே இப்போ 2025ல ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்றது ஒரு ஆசை. அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பரபரப்பா ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை இருக்கு. என்ன மாற்றம் உணவுலயோ ஒரு வேற எதுலயோ? உணவுகள், எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பெரிய எக்ஸ்போஷர் இல்லைங்க சார். நார்மலா எந்திரிப்போம், 2 தோசை சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம், அப்படியே கிளம்பிடுவோம். ஆனா இப்ப புரோட்டீன் ஒன்று எடுக்கணும், நிறைய கொஞ்சம் சாப்பிடுறத, வெளியே சாப்பிடுறத கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வந்துடுச்சு. இப்ப சின்ன பசங்களை கூட கேட்டீங்கன்னா இது சாப்பிடணும், பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்றோம். ஸோ இப்போ 2026க்கு மேல எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வேணும் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான். அந்த ஒரு முன்னேற்றம் தான் எல்லாருக்கும் இப்ப தேவைப்படுது. அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. 26 நல்லா இருக்கும்னு நம்புறோம். பெரிய மாற்றம்னா அரசியல்ல நமக்கு பெரிய மாற்றம் நிகழும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பெரிய மாற்றம், நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அது சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. நமக்கு பெருசா ஏதாவது நல்லது நடந்தால் நல்லா தான் இருக்கும். விஜய் அவர்கள் வரவு அதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. பட் நல்லது நடந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான்.